நமக்கு அவமானங்கள் வருவது, அவமானங்கள் நமக்கு வருவது மற்றொருவர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அப்படியே பார்த்து கொண்டே இருப்பதால் தான் அந்த அவமானம் நமக்கு வருகிறது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நல்லதாகவும் உயர்வாகவும் நம்மை நினைக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நிர்பந்தமுமே கிடையாது. நடப்பது நடக்கட்டும், நினைப்பவர்கள் நினைத்து கொண்டிருக்கட்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு தைரியமாக கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை நிம்மதியாக வாழலாம். நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, பிராப்தம் இருப்பவர்களுக்கு மட்டுமே இது கண்களுக்கு தெரியும். நீ புண்ணியம் செய்திருக்கிறாய், அதனால்தான் உனக்கு இப்பொழுது இந்த பதிவு கண்ணில் பட்டிருக்கிறது. இது உனக்கான முக்கிய செய்தி, அப்பாவின் உத்தரவும் கூட. கேட்டுவிடு. உன் காயங்களுக்கு யாரும் மருந்து போட மாட்டார்கள் என் பிரியமே. நீதான் உன்னுடைய காயங்களுக்கு மருந்தாக இருக்க வேண்டும். அழுக்கை உனக்குள் தேடு, நல்லதை மட்டுமே மற்றவர்களிடத்தில் தேடு. மற்றவர்களிடத்தில் இருக்கும் அழுக்கை மட்டுமே பெரிதிப்படுத்தி பார்த்து கொண்டே இருந்தால் நீ யாரோடும், இந்த உலகத்தில் உள்ள எவரோடும் சேர்ந்து சந்தோஷமாக வாழவே முடியாது. எனவே உன்னிடம் இருக்கும் அழுக்கை மட்டும் தேடி கண்டுபிடித்து அதை சுத்தம் செய். எதை களைய வேண்டுமோ அதை களைந்து மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்களிடத்தில் எது இருக்கிறதோ எது இல்லையோ அது அவரவர் செய்த கர்ம வினைகள் படி அவரவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை பற்றி எப்பொழுதுமே உயர்வாக, நல்ல விதமாக, நேர்மறையாக நினைக்க பழகு. அதுதான் வாழ்வில் எல்லோர் மத்தியிலும் உன்னை உயர்வடைய வைக்கும், உன்னை உயர்வாகவே வைக்கும். எந்த நிர்பந்தம் வந்தாலும் யாரிடமும் போலியாக சிரித்து பேச பழகாதே. அப்படி நீ நடித்து சேர்த்து கொள்ளும் உறவு உன்னோடு நீண்ட நேரம் சேர்ந்திருக்கவும் இருக்காது. நீ நடிக்க ஆரம்பித்தால் வாழ்வு முழுக்க நடித்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர உன்னால் சுயமாக வாழவே முடியாது. போலியான புன்னகையை விட கோபமே எப்பொழுதும் மேலானது என் பிரியமே. உன்னால் சிலவற்றை மாற்ற முடியாது என்பதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆம் என் குழந்தையே, உன்னால் சிலவற்றை மாற்றவே முடியாது. உன்னிடம் இருக்கும் சிறு குறைகளையே நீ மாற்ற முடியாத போது, அந்த சின்ன சிறிய குறைகளையே நீ மாற்ற முடியாத போது மற்றவர்களையோ அல்லது இந்த உலகத்தையோ மாற்ற முயற்சிப்பது வீணான செயல், தேவையில்லாத செயல் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. முதலில் மாற்றத்தை உன்னிடத்திலிருந்து கொண்டு வா. பிறகு மாற்றம் தானாகவே உன்னை சுற்றி நிகழும். மரியாதை என்றால் என்ன என்றே தெரியாதவர்களிடம் மரியாதையை கொஞ்சமும் எதிர்பார்க்க நினைக்காதே. தெரியாதவர்களிடம் போய் எதையாவது எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தால் அது உனக்குதான் கஷ்டமாகிவிடும். உன் மனம்தான் தேவையில்லாமல் காயப்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதையும் உனது கடமையாக வைத்துக்கொள். நீ உன்னால் இயன்ற நல்லதை மற்றவர்களுக்கு செய்தால் இறைவன் மிக சிறந்ததை உனக்கு செய்வார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் கீழே விழுந்தாலும் அவர்களுக்கு நீ உதவி செய்யவே இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை என் பிள்ளையே. ஆனால் கீழே விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரித்து விடாதே. அதுதான் மிகப்பெரிய பாவமான செயலாக முடிந்துவிடும். உனது பாதையும் பல வழுக்கல்கள் நிறைந்ததுதான் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்வில் ஒருவர் நீ செய்த தவறை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றார், நீ செய்த அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை அந்த நபர் உனக்கு கொடுக்கிறார் என்பதுதான் உண்மை.
அதுதான் அர்த்தமும் கூட. அந்த சூழ்நிலையில் இருந்து தப்பித்து மறுபடியும் அதே தவறை செய்து கொண்டே இருப்பதற்காக அந்த ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. மறுபடியும் அந்த தவறை மறந்தும் கூட செய்ய நினைக்காதே. எவ்வளவுதான் அன்பை வாரி வாரி வழங்கினாலும் உன்னை வெறுக்கின்ற சிற உறவுகளின் மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட நல்ல நல்ல நினைவுகளோடு பிரிந்து விடுவது மிக மிக நல்லது. உறுத்தல்களோடு இருந்து கொண்டே இருப்பதை விட அவர்களை விட்டு சற்று விலகி நின்று மன அமைதியோடு நிம்மதியோடு இருப்பது சிறந்தது. அதுதான் உன் வாழ்விற்கு நல்லதும் கூட. ஆம் என் குழந்தையே, பிராப்தம் உனக்கு அதிகமாகவே இருக்கிறது. அதுதான் இப்பொழுது உன் கண்களுக்கு இது பட்டிருக்கிறது. இது மிக மிக முக்கியமான செய்தி. என் பிள்ளைக்காக, என்னுடைய பொக்கிஷத்திற்காக நான் கொடுக்க நினைக்கும் செய்தி. இதுவரை என்னுடைய அறிவுரையை கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை கண்குளிர கண்டும் இருக்கிறாய். அதே போல இதையும் கேட்டுவிட்டு அதன்படி நடக்க பழகு. உன் வாழ்வில் பல அற்புதங்களும் ஏற்றங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை கண்குளிர காண்பாய். இந்த உலகத்தில் பலரும் அன்பை கொடுப்பதில் ஜெயித்து விடுகிறார்கள். ஆனால் ஒருவரின் அன்பை பெறுவதில்தான் தோற்று விடுகிறார்கள் பல பேர். எல்லோருமே எல்லோருடைய இடத்தையும் பூர்த்தி செய்துவிட முடியாது என் பிள்ளையே. ஒருவரின் இடத்தை மற்றொருவரை கொண்டு நிரப்பிவிட வேண்டுமானால் நினைக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களை வேறு ஒருவரால் நினைவுபடுத்த முடியுமே தவிர நிரப்பிவிட முடியும் என்பது முடியாத செயல். நிரப்பிவிடவே முடியாத செயல். கிடைக்கும் போது தவறவிட்ட எந்த ஒரு அன்பும் நீ தேடும் போது அதே அன்போடு கிடைத்து விடாது என்பதுதான் வாழ்வின் ரகசியம். எனவே கிடைக்கும் போதே அதை அனுபவித்து வாழ கற்றுக்கொள். யாருடைய ஆழமான அன்பையும் உதாசீனம் செய்து விடாதே என் பிள்ளையே. அந்த அன்பு மீண்டும் அதே ஆழத்தோடு கிடைப்பது மிக மிக அரிதான ஒரு செயல். உயிரோடு இருக்கும் வரை உன்னை ஒவ்வொரு நாளும் அது கொன்று கொண்டே இருக்கும். அந்த உறவை நீ வெறுத்துவிட்டால், என் அன்பு பிரியமே, நீ நேசிப்பவர்களையும் உன்னை நேசிப்பவர்களையும் எப்பொழுதுமே அன்பாக கவனித்துக் கொள்ள கற்றுக்கொள். உன்னுடைய இந்த வாழ்வு இன்னும் சலிக்காமல் இருக்க ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது என் பிள்ளையே. யாரேனும் ஒருவரை நீ நேசித்துக் கொண்டிருப்பதும் யாரேனும் ஒருவர் உன்னை அளவுக்கு அதிகமாக நேசித்துக் கொண்டிருப்பதும் தான் இந்த வாழ்வில் நீ வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமாகவே இருக்கிறது. எனவே கிடைக்கும் அன்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். அந்த அன்பு நிரந்தரமாக எப்பொழுதும் உன்னிடமே இருக்கும்படி பார்த்துக்கொள். அதுதான் உன் வாழ்விற்கு மிகப்பெரிய அற்புத செயலாகவே இருக்கும். உனக்கு துணையாக உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் பிரியமே. 8 திக்கிலும் இருந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன். உனக்கு வேண்டியதை வழங்கி கொண்டே இருப்பேன். சரியான நேரத்தில், மிக சரியான தருணத்தில். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அவரவர் சூழ்நிலையிலும் அவரவர் நிலையிலும் இருந்து பார்த்தாதான் அந்த வாழ்க்கையின் கடினமும் புரியும். அந்த வாழ்க்கையின் கஷ்டமும் மற்றவர்களுக்கு புரியும். வானத்தில் பறக்கும் பறவையை பார்த்தால் நமக்கு ஆசையாகத்தான் இருக்கும். ஏன் நம்மாலும் அப்படி பறக்க முடியவில்லையே என்ற ஏக்கமும் கூட இருக்கும். பறவைகள் எவ்வளவு சுதந்திரமாக பறக்கிறது என்று ஒரு கர்வமும் அந்த பறவையின் மேல் நமக்கு தோன்றும். ஆனால் அந்த பறவைக்கோ கீழே இருக்கும் மனிதனை பார்க்க கர்வமாக தோன்றும். நீ எவ்வளவு சுதந்திரமாகவும் சொர்க்கமாகவும் நடக்கிறாய், உன் வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று அந்த பறவை உன்னை பார்த்து ஆச்சரியப்படும், பொறாமையும் படும். அந்த பறவை ஒவ்வொருவரும் அவரவர் நிலையில் இருந்து பார்த்தாதான் அதற்கான
வலிமை புரியும், கஷ்டங்கள் புரியும், வேதனைகளும் புரியும். உன் கஷ்டமான சூழ்நிலையில் பக்குவமே இல்லாத உன் மனது எடுக்கும் முடிவுகளால்தான் வாழ்க்கையில் நீ இவ்வளவு போராட்டத்தையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய், கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். என் கண்மணியே, உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்து விட்டது. நிச்சயமாக அந்த முடிவை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் உன் வாழ்வில் என் திட்டப்படிதான் எல்லாமே நடக்கும். நாளை உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே உனக்கு இருக்கும். உன் வேதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் போராட்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி அவரவர் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கஷ்டத்தையும் வேதனையையும் இன்பத்தையும் சரிவர அனுபவித்தே ஆக வேண்டும். யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. கண்மணியே, நீயும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையை உனக்காக மற்றவர்கள் வாழ முடியாது. மற்றவர்களுக்காக நீயும் உனது வாழ்க்கையை தியாகம் செய்யவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமோ இன்பமோ துன்பமோ தோல்வியோ வெற்றியோ எதுவாயிருந்தாலும் வாழ்க்கையை உன் காலம் முடியும் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். குழந்தையே, நீ இன்று என்ன நிலையில் இருக்கிறாயோ அந்நிலையை உனக்கு அளித்தது உனது எண்ணங்கள்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கவே கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருந்தாலே போதும். உன் வாழ்வு உனக்கு வெற்றியை மட்டுமே தரும். நான் இருக்கிறேன், கலங்காதே. கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைதான் படுகிறேன். என் பிள்ளையை நினைத்து நான் பெருமைதான் படுகிறேன். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம், எந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுத்துவதை காண சகிக்காத உன் மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்தால்தான் கீழ் நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் இறைவன் எனக்கு மட்டும் பரிசாக தர வேண்டும் என்று உன் மனம் நினைக்கிறது. உன்னைப் போல் நல்லவர்களும் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள். காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னிடம் அதிகமாக விளங்க வேண்டுமென்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு ஏது இடம்? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கக்கூட செய்யலாம். நான் உன்னை கஷ்டப்படுத்துவது உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே மட்டுமன்றி உன்னை அழ வைப்பதற்கோ விழ வைப்பதற்கோ அல்ல. உன்னை பெருமைப்படுத்துவதற்கு உனக்கு வரப்பிரசாதமாக நான் கஷ்டத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை நான் தருகிறேன். அதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது உன்னிடம். இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டுமே தவிர கஷ்டம் வந்துவிட்டதே என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாதே. நிறைய சிந்தனை செய்ய பழகு. அதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விளங்கி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதல்லவா?
அப்படி என்றால் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் விதி மாறி விஸ்வரூபம் எடுக்கத்தான் போகிறாய். நீ நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும். வழியே இல்லை என்று நீ தருமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். நான் உன் வீட்டுக்கே வந்து உனக்கான வழியில் கைப்பிடித்து உன்னை அழைத்து செல்வேன். திடீர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரவைப்பேன் உன் சாயிநாதா. என்ன கவலை எனக்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நான் மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். உனக்கு விருப்பமான அனைத்தையும் உனக்காகவே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். என் கையை பிடித்து மேலேறி வா. என் கைகளை பிடித்துக்கொள். உனக்கான பேருதவி உனக்காகவே உன்னை வந்து சேரும். உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும்பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும்பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளை பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வி என்ற காலன் உன்னை தொடர்வது மிக மிக அரிதாக இருக்கும். இப்படி நீ இருந்தால் வாழ்வில் தினமும் செயல்பட்டு கொண்டே இரு. அப்படி நீ இருப்பாயானில் வெற்றி பெறுவது நிச்சயமான உறுதி. என் குழந்தையே, தண்ணீரில் வேண்டுமானால் நீங்கள் வாழலாம். ஆனால் கண்ணீரில் மனிதன் வாழலாமா அல்லது வாழ முடியுமா? எப்பொழுதுமே கண்ணீரோடு இருந்தால் எதையுமே உன்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அந்த நினைப்பை செயல்படுத்த கூட முடியாது. எனவே என் குழந்தையே, பொக்கிஷமான கண்ணீரை எப்பொழுதும் வீணாக்காதே. தேவையான நேரத்தில் கண்ணீரை சிந்த பழகு. தேவையில்லாத நேரத்தில் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன். குழந்தையே, உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை, எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதம்.
உனக்கு கிடைக்காமல் நான் செய்து விடுவேன் என்று நினைக்காதே. அப்பா எதுவுமே நமக்கு செய்ய மாட்டுகிறார் என்று மருகி விடாதே. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிரந்தரமான நன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்து நல்லதும் உனக்காகவே நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிகழப் போகிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன் அப்பா நான் ஒரு அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. இது உன் அப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும், நிச்சயமாக நிகழும். நீ மனம் விரும்பியவரோடு கரம் சேரும் காலம் இது. நிச்சயமாக உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் காலமும் இதுவேதான். நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன். நிச்சயமாக என்னை ஜெயிக்க வைக்க என் சாயப்பா உறுதுணையாக இருப்பார் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னுள் வந்து குடி புகுந்துவிடும். எவருக்குமே அவர்கள் விரும்பிய அனைத்தையும் வாழ்க்கை முழுவதுமாக தருவதில்லை. வேண்டியதை வேண்டிய நேரத்தில்தான் இந்த வாழ்க்கை தருகிறது. நீ விரும்பியதை இந்த வாழ்க்கை தரும் என்று காத்துக்கொண்டே இருக்காமல், இந்த வாழ்க்கை தருவதை வைத்துக்கொண்டு நீ விரும்பியதை எப்படி அடையலாம் என்பதை பற்றி சிந்தனை நீ முதலில் சொல், நீ முதலில் தைரியமாக வாழ்ந்து காட்டு. அப்பொழுது அவர்கள் உன்னை நோக்கி சொல்வார்கள். அவர்களைப் போல் வாழ், அவர்களைப் போல் தைரியமாக இருக்க பழகு, அவரைப் போல் நம்பிக்கையோடு இருக்க பழகு. அப்பொழுதுதான் சாதிக்க முடியும் அவரைப் போல என்று மற்றவர்கள் உன்னை கை காட்டி சொல்வார்கள். அதுதான் வெற்றியின் சின்னம். எது வந்தாலும் நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானத்தோடும் செயல்படு. உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே நிறைவேறும். உன்னுடைய இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாகவே இருந்தாலும் இதுதான் நிரந்தரம் என்று எண்ணி விடாதே. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய கஷ்டங்களும் மாறும், உன்னுடைய துன்பங்களும் மாறும். உன்னுடைய வேதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமாக வரும். அதை நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் சந்தோஷமாக சுபிக்ஷமாக வாழ்வாய். நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். ஒளிமயமான வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். ஒளிமயமான மிக பிரகாசமான வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக வழங்குவேன். நமக்கான வேலையை நாம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நமக்கு என்று அளிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது, நிம்மதியாக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது என்ற சிந்தனை மனதில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்தில் கொண்டு செல்லலாம். அப்படி காலமும் தருணமும் நேரமும் உனக்காக மாறும் பொழுது நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை தந்துதானே ஆக வேண்டும். உனக்கான காலம் வரும் பொழுது, உனக்கான நேரம் வரும் பொழுது உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் உன் கைகளில் நான் கொடுத்துதானே தீர வேண்டும். நீயும் உனக்கான முயற்சியில் இறங்கித்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த தீங்கு வருமோ வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய இந்த பயம்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். என் சாயிநாதர் என்னை பார்த்து கொள்வார். வெற்றி அடைவதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார். நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்ற நேர்மறை சிந்தனை உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய வைப்பேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. கண்மணியே, உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் எதிலையுமே அலட்சிய போக்கோடு இருக்கும் உன் மனதையும் கோமே படாமல் இருக்கும் உனது அறிவையும் முதலில் நீ சரி செய்து கொள்ள வேண்டும்.
வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உனக்காகவே வர காத்து கொண்டு இருக்காது. நீதான் அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். உன் தேடலில் முழு முயற்சியோடு நீ தொடங்க ஆரம்பி. உனக்கான வழி, நல்ல வழி உன் கண்களுக்கு தெரியும்படி உன் சாயிநாதர் என்னுடைய ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இதுநாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயி தேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில் அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். போராட்டமே வாழ்க்கை என இருந்து விடாதே. உனக்கான வழியை கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து அதில் வெற்றிக்கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். வருவது வரட்டும் குழந்தையே, விட்டு விடாதே. சாயப்பாவை உறுதியாக பற்றிக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும். ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ, எப்படி தாண்டி வருகிறாயோ, அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்க போடும் முடிவுகளை பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டி செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில்
ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான்.